இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, நேர்த்திக்கடனை இறைவனுக்கு நிறைவேற்றாவிட்டால் தெய்வ குற்றம் வருமா, தெய்வத்தின் சாபத்திற்கு நம் குடும்பம் ஆளாகுமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கஷ்டம் அப்படின்னு வரும்போது இறைவனை வழிபாடு செய்து அந்த கஷ்டங்கள் தீர்றதுக்காக வேண்டுதல் வைக்கிறது. கஷ்டம் தீர்ந்தோன சூழ்நிலை காரணமாக அந்த வேண்டுதலை நிறைவேற்றாமல் இருக்கிறது. இப்படிங்கிற இந்த சூழ்நிலையெல்லாம் மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு கட்டத்தில் வரத்தான் செய்யும். இதை நேர்த்திக்கடன் பாக்கி இருக்குது அப்படின்னு சிலர் சொல்வாங்க. கடவுளுக்கு நேர்த்திக்கடன் செய்துக்கிட்டு அந்த நேர்த்திக்கடனை நிறைவேற்றாமல் போனால் தெய்வ குத்தம் ஆகுமா? இந்த நேர்த்திக்கடனை நிறைவேற்றாமல் இருக்கிறதுனால அடுத்தடுத்து நம்முடைய குடும்பத்துக்கு வரக்கூடிய பாதிப்புகளுக்கு அந்த தெய்வத்தின் சாபமும் கோபமும் தான் காரணமா? இந்த சந்தேகம் உங்களுடைய மனசில் இருந்தால் இதை தெளிவுபடுத்துறதுக்கான ஒரு பதிவு தான் இது. ஒரு விஷயத்தை மட்டும் நாம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். எந்த தெய்வமும் நம்மக்கிட்ட வந்து கஷ்டம் வரும்போது என்னை வழிபாடு செய்யி அப்படின்னு சொல்கிறது கிடையாது. எந்த தெய்வமும் எனக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு கேட்குறதும் கிடையாது. எந்த தெய்வமும் நம்மக்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கிறதும் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கும் எல்லாமும் அந்த இறைவனுடையது தான். அந்த இறைவன் நமக்கு கொடுத்தது தான். அப்படி இருக்கும்போது எந்த தெய்வமும் நீ செய்து கொண்ட வேண்டுதலை நிறைவேற்றாத பட்சத்தில் கோபப்பட போகிறதும் கிடையாது. நீ எனக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்தால்தான் பதிலுக்கு பிரதிபலனாக நான் உனக்கு வரங்களை தருவேன் அப்படின்னு எந்த கடவுளும் என்றைக்குமே சொன்னது கிடையாது. நாம் நம்முடைய மன திருப்திக்காக இறைவனுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிறோமே தவிர அவ்வளவுதான். வேண்டுதலை நிறைவேற்றாதன் மூலம் எந்த தெய்வமும் மனித பிறவிக்கு சாபம் கொடுக்கறது கிடையாது. அந்த அளவிற்கு இறைவன் பழிவாங்கும் குணம் கொண்டவரும் அல்ல. ஆனால் இதுக்காக நேர்த்திக்கடனை நிறைவேற்றாமல் விட்டுட்டா எந்த பாதிப்பும் நமக்கு வரவே வராது அப்படின்னு ஆணித்தரமாக அடித்து சொல்லிடவும் முடியாது. என்னங்க குழப்பமாக இருக்கா? நேர்த்திக்கடனை நிறைவேற்றாவிட்டா தெய்வ குத்தம் வருமா வராதா அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் எழுவது நல்லாவே புரியுது. நேர்த்திக்கடனை நாம் இறைவனுக்கு நிறைவேற்றாவிட்டால் அந்த இறைவனின் மூலம் நமக்கு எந்த பாதிப்பும் வராது. ஆனால் மனித தர்ம சாஸ்திரத்தில் நேர்மை, நாணயம், வாக்கு தவறாமை என்ற ஒன்றும் கட்டாயம் இருக்குது. மனிதராக பிறந்தவங்க சொன்ன வாக்கில் சரியாக இருக்கணும். அது கடவுளுக்கு கொடுத்த வாக்காக இருந்தாலும் சரி, மனிதர்களுக்கு கொடுத்த வாக்காக இருந்தாலும் சரி, நாணயத்தில் நாம் தவறும்போது நமக்கான தண்டனை நிச்சயம் கிடைத்தே தீரும். அதனால் நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் நம்முடைய வாயால் சொல்லணும். அப்படி ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம் அப்படின்னா அதை செயல்படுத்தி முடிச்சிடணும். எப்பொழுதுமே வாக்கு தவறக்கூடாது, சொல்ல மாற்றக்கூடாது. இதுதான் நேர்மைக்கான அடையாளம், நல்ல மனிதனுக்கான அடையாளமும் கூட. நாம் நேர்த்திக்கடன் செய்யாவிட்டால் இறைவன் நமக்கு தண்டனை கொடுக்க போகிறது இல்லை. நாம் வாக்கு தவறியதற்கு, நாம் நேர்மை இல்லாமல் நடந்துக்கிறதுக்கு தர்ம சாஸ்திரத்தின்படி நமக்கு தண்டனை கொடுக்கப்படும். இதுதான் உண்மை. இதைத்தான் நாம் இறைவன் நம்மை தண்டித்து விட்டதாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லாருக்கும் புரிய வரும்னு நினைக்கிறேன். இறைவன் என்பவர் நேர்மையில், உண்மையில், நம்பிக்கையில், வாக்கு தவறாமையில், தர்மத்தின் அடிப்படையில் தான் இந்த பூமியில் இருக்காங்க. பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை. தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதை நீக்கி அடுத்தடுத்த வெற்றி படியில் நாம் காலடி எடுத்து வைக்கணும். ராஜ வாழ்க்கை ஆரம்பமாகிறது. நீ மகிழ்ச்சி கொள்ளப் போகிறாய். துயரம் உனக்கு இனி இல்லை என் தங்கமே. என் பக்தர்களை தேடி தேடி உலகம் முழுவதும் எனது கண்கள் சுற்றி கொண்டே இருக்கிறது. அவர்களை இறுக்கமான நிலைகளிலிருந்து விடுதலை செய்து காப்பாற்றுகிறேன். ஆனால் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது. அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை அவர்கள் மறந்துவிட்டதாக மனம் வெதும்பி பேசுவதும் நினைப்பதும் தான் அந்த குறை. அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நீ இருந்தாய். இதை நினைத்து இப்போது புலம்புவதால் உனது புண்ணிய பலன்கள் அழிகின்றன. உன்னை சார்ந்தவர்கள் புறக்கணிக்கும் போது செத்து போகலாமா என்று கூட நினைக்கின்றாய். செத்து போவது உன் கைகளிலா உள்ளது? நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது நான் தானே. என் விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உன் மனதிற்குள் நுழையும் போது சாவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கிறது.
செய் நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதால் அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டியிருக்கிறது. நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் கலிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து அதையெல்லாம் இனி நினைக்காமல் விட்டுவிடு. அவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உன் புண்ணியத்தை அதிகரிக்கும். நான் உனக்காக இருக்கும்போது, உன்னையே நினைத்து கொண்டு இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? என் நாமத்தை உச்சரித்தவுடன் உன் அழைப்புக்கு உடனடியாக வந்து உன் அன்னையான நான் பதில் தருவேன். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படிகளாக மாறப்போகிறது. நீ நினைத்தது நடக்கும் நேரம் இது. இறைவன் எப்பொழுதுமே உடைந்த பொருட்களை மிக அழகாக பயன்படுத்துவார். உடைந்த மேகங்கள்தான் மழை பொழியும். உடைந்த நிலம்தான் உழும் வயலாகும். உடைந்த நெல்தான் விதையாகும். உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கையை கொடுக்கும். அதனால் எப்போதாவது நீ உடைந்து நொறுங்கினால் என்னை நம்பு, உன் தாயான என்னை நம்பு. இறைவன் உன்னை பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறார் என்று நம்பு. என் தங்க பிள்ளையே, உன் நல்ல மனதை பயன்படுத்தி உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் மற்றவர்கள் கொடுத்து விட்டார்கள் என்று வருத்தம் கொள்ளாதே. அந்த நல்ல மனதை பார்த்துதான் உன் அன்னையான நான் உன்னை உயர்த்த உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். நீ சந்தோஷமாக இரு என் செல்ல குழந்தையே. உனக்கென்று தனித்திறமை உண்டு. உன்னை அடுத்தவரோடு ஒப்பிட்டு தரம் தாழ்த்தி கொள்ளாதே. உனக்கென்று உள்ள திறமை மற்றவருக்கு இருக்காது. என்றும் நீ நீயாக இரு. தன்னம்பிக்கையுடன் தளராமல் முன்னேறு. வாழ்க்கையில் ஏன் எதற்கெடுத்தாலும் காரணங்களை அடுக்குகிறாய்? ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசி. அதற்கு பதிலாக காரணங்களை தேடி அலையாதே. காரணங்களை தேடுவதால் உனக்கு என்ன பயன்? அது உன் மனதை திருப்திப்படுத்தாது. என்றைக்குமே காரணங்களை தேடி அலைந்தவர்கள் ஜெயித்தது என்று இல்லை. காரணங்களால் நிம்மதி குறைந்துதான் போகும். அது எப்படி? நிகழ்வுக்கான காரணங்களை அறிவது நிம்மதியை பாதிக்கும் என்றுதானே கேட்கிறாய்? காரணங்கள் மூலம் ஏன், எதற்கு, எப்படி, எதனால், எவ்வாறு என அனைத்திற்கும் பதில் கிடைக்க வேண்டும் என்று தோன்றும். அப்படி இருந்தால் முடிந்த நிகழ்வின் பக்கங்களாய் காரணத்தை பற்றி மட்டும் யோசித்து அதையே நினைத்து கொண்டு அதே பக்கத்தில் முடிக்கப்படாத எழுத்துக்களாய்த்தான் உன்னால் வாழ்க்கையில் இருக்க முடியும். அதற்கு பதிலாக இவ்வாறு நினை. என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அது என் சாயப்பாவுக்கு தெரியும். எனக்கு எது நல்லதோ அதைத்தான் சாயப்பா என்னிடம் சேர வைப்பார் என்று உன் சிந்தனையை ஒருமுகப்படுத்தினால் நிச்சயம் நீ வாழ்வில் வெற்றி காண்பாய். உன் மனதில் உன் நிம்மதி தொலைய காரணம் எப்பொழுதும் ஏதாவது எண்ணங்களை நீ உன் மனதிலும் புத்தியிலும் அசை போட்டு கொண்டு இருக்கிறாய். அவை மெல்ல மெல்ல உன்னை ஆக்கிரமிப்பு செய்து உன் நிம்மதியை வாங்குகிறது. உன் குணநலன்களை ஒரு விஷயம் பாதிக்கிறது என்றால் அது உன்னை ஆளப்போகிறது என்று அர்த்தம். அதை வெட்டி சாய்த்துவிடு. நல்லதை நாம் தண்ணீரை ஊற்றி வளர்க்கலாம். ஆனால் கெட்டது என தெரிந்ததை முதலில் கிள்ளி எறிந்து அடியோடு எடுத்துவிட வேண்டும். உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது. உன் அன்பின் மீதும் பக்தியின் மீதும் எந்த குறைபாடும் இல்லை. அது தூய்மையானது. குதர்க்கமான எண்ணங்கள்தான் உன்னை பதற வைத்து கலங்க வைக்கிறது. அதை நிச்சயம் உன்னிடத்திலிருந்து நான் வெளியேற்றுவேன். அப்படி அது உன்னை பதற வைக்கிறது என்றால் ஒரு நிமிடம் அன்னையே, என்னையும் என்னை சுற்றியுள்ளவர்களையும் நிம்மதியாய் வாழ வைத்து அருள் புரியுங்கள் என்று நீ நினைத்து கொண்டால் அமைதியாக அந்த குதர்க்கம் உன்னை விட்டு அகன்று போகும். உன்னிடத்தில் உன் அன்னையான நான் எப்போதும் இருப்பேன். என் அருளும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கும் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் உண்டு. ஜென்ம ஜென்மமாய் நான் சுமக்கும் என் உயிர் நீ. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் அரவணைத்து என் இதயத்தில் வைத்து வாழ வைப்பேன். ஒரு குழப்பத்திலிருந்து உன் மனம் வெளிவருகிறது. ஆனால் மீண்டும் வேறொரு குழப்பத்தில் சென்று மாட்டிக்கொள்கிறது. வாழ்க்கையில் நிகழ்வுகள் தொடர் சங்கிலியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும். என்னை நம்பி இருக்கும் உன்னை ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நான் அடுத்தடுத்து விடுவித்து கொண்டுதான் வருகிறேன். ஆனால் உன் மனம்
ஒன்றிலிருந்து மற்றொன்றைக் கண்டு குழம்பி தவித்து போகிறது. நீ என்னை சார்ந்தவன், என்னை மட்டுமே சார்ந்தவன். ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்து கொள்ள வேண்டியிருக்கிறது. உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன். உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும். என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கிறார்? திட்டம் போட்டு வாழ்பவனுக்கு அவன் திட்டம் மட்டுமே துணை. எந்த திட்டமும் இல்லாமல் வாழ்பவர்களுக்கு உன் தாய் மீனாட்சி நான் மட்டுமே துணை. உன் வாழ்வில் பிடிமானம் ஒன்றும் இல்லை என்றாலும் என்னை நம்பி மாற்றம் வரும் என்று நீ வாழ்கின்றாய். அதை உன் அன்னையான நான் அறிவேன். உன்னை நான் கைவிட மாட்டேன் என் தங்கமே. உனக்காக பல்வேறு வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. இந்த பூமியில் உன்னுடைய பங்கு மகத்தானது. நீ சாதிப்பதைக் காண நானும் ஆவலாய் இருக்கின்றேன்.